மத்திய கிழக்கில் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ள இரண்டு முக்கிய போர் நெருக்கடிகள். ஒருபுறம் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மறுபுறம் இஸ்ரேலுக்கும் லெபனானில் செயற்படும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான மோதல் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் என மத்திய கிழக்கு மிகவும் பதற்றமான சூழ்நிலையை சந்தித்து வருகிறது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு தற்போது மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் உள்ளது. சமீப வாரங்களில் இரு நாடுகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. அமெரிக்கா ஈரானுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சில இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரானும் தனது பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைன் பகுதிகளில் நடைபெற்ற ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஈரான் தனது நடவடிக்கைகள் தற்காப்பு நடவடிக்கைகள் என வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் பிராந்திய அமைதியை பாதிக்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது போரை மேலும் விரிவுபடுத்த விருப்பமில்லை என்றாலும் அமெரிக்க நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பலவீனமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்து தெஹ்ரானும் வாஷிங்டனும் முரண்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருதரப்பிலிருந்து வரும் விரோத போக்குகள் தூதரக முயற்சிகளில் ஊடுருவியுள்ள நிலையில் மற்றொரு புறம் புதன்கிழமை பிற்பகுதியில் இஸ்ரேலும் லெபனானும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய படைகளும் ஹிஸ்புல்லா போராளிகளும் தாக்குதல்களை தொடங்கின. இந்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லா ஒரு தரப்பாக இல்லை. அதன் பின்னர் தெற்கில் குறைத்தது ஒரு ஐநா அமைதிப்படை வீரர் கொல்லப்பட்டுள்ளார் என்று அந்த அமைப்பு கூறியது. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளுக்கு முரண்பட்ட கட்டமைப்புகளை வழங்குகின்றன. புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் தெஹ்ரானுடன் ஒரு ஒப்பந்தம் வார இறுதியில் நிறைவேறக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் வாஷிங்டனுடன் முறையான பேச்சுவார்த்தை செயல்முறை எதுவும் நடைபெறவில்லை என்று அறிவித்தார். வளைகுடா அரபு அண்டை நாடுகளை தாக்குவதற்கு தெஹ்ரான் தூண்டப்பட்டது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த வார தொடக்கத்தில் வாஷிங்டன் ஈரானிய பகுதி மீது ஏவுகணைகளை வீசியதைத் தொடர்ந்து குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்துள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியது. பிப்ரவரியில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் இப்பகுதியை ஒரு பரந்த போருக்குள் தள்ளிய பின்னர் பல மாதங்களில் நடந்த மிகவும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிச் சண்டைகளில் இதுவும் ஒன்றாகும். ஹிஸ்புல்லாவின் துப்பாக்கிச்சூடு முழுமையாக நிறுத்தப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படும் என இஸ்ரேலும் லெபனானும் புதன்கிழமை ஒரு கூட்டு அறிக்கையில் அறிவித்தன. இருதரப்பினரும் ஜூன் 22 அன்று மீண்டும் சந்திப்பார்கள். ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்ட அசல் போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்காப்புக்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இஸ்ரேலை அனுமதிக்கிறது. இந்த நிபந்தனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழு சுதந்திரம் அளிப்பதாக ஹிஸ்புல்லா முன்பு வலியுறுத்தியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மக்கள் திரும்புதல், பயங்கரவாத உள்கட்டமைப்பை அகற்றுதல் மற்றும் இஸ்ரேலின் செயல்பாட்டு சுதந்திரம் ஆகியவையின்றி இஸ்ரேலிய எல்லையிலிருந்து சுமார் 9 மைல் தொலைவில் உள்ள ஃபியூஃபோர்ட் கோட்டையை சூழ்ந்துள்ள லெபனான் பகுதியில் இராணுவம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்ற தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். 1982 முதல் 2000 வரை தெற்கு லெபனானை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்த பிறகு சிலுவை போர்க்காலத்து கோட்டையை படைகள் கடந்த வார இறுதியில் கைப்பற்றியுள்ளன. குடியிருப்பாளர்களை கட்டாயமாக இடம்பெயரச் செய்வதும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை நிரந்தரமாக மறுப்பதும் ஒரு போர்க்குற்றம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரித்திருக்கின்றது. இது இப்படி இருக்க லெபனான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து எண்ணெய் விலைகள் சரிவடைந்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பரந்த உடன்படிக்கைக்கான நம்பிக்கைகள் அதிகரித்ததால் இது ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வழிவகுக்கும். வர்த்தகம் எச்சரிக்கையுடன் இருந்தது மற்றும் இழப்புகள் குறைவாகவே இருந்தன. பிரெண்ட் எதிர்கால ஒப்பந்தங்கள் 10-22 GMT நிலவரப்படி ஒரு பீப்பாய்க்கு 1.14 அல்லது 1.2% குறைந்து 96.67 இருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் 90 சென்ட்கள் அல்லது 0.9% குறைந்து 95.12 இருந்தது. குவைத் மீதான ஈரான் தாக்குதல்கள் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகில் அமெரிக்க இராணுவ தாக்குதல்கள் உட்பட மத்திய கிழக்கில் மீண்டும் தொடங்கிய மோதல்களுக்கு பிறகு புதன்கிழமையன்று இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் சுமார் 2% உயர்த்தன. லெபனான் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு, அதாவது ஹிஸ்புல்லா, நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்துகிறது. மேலும் உண்மையில் ஒரு திருப்புமுனை தென்படுகிறது என்று PVM எண்ணெய் ஆய்வாளர் ஜான் எவன்ஸ் கூறினார்.
இதேவேளை லெபனானுக்கான ஐக்கிய நாடுகள் இடைக்கால படை வெளியேறும் போது தெற்கு லெபனானில் அதிகார வெற்றிடம் ஏற்படுமா? மார்ச் மாதத்திலிருந்து தெற்கு லெபனானில் ஐநாவின் அமைதிப்படை வீரர்கள் துப்பாக்கிச் சண்டையில் சிக்குவது இது முதல் முறையல்ல. குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், லெபனானுக்கான ஐக்கிய நாடுகள் இடைக்கால படையின் எதிர்காலம் மற்றும் நாட்டில் இருக்கக்கூடிய பிற கண்காணிப்பு குழுக்களின் எதிர்காலம் குறித்து அதிகாரிகளுடன் பேசுவதற்காக ஒரு பிரெஞ்சு சிறப்பு தூதர் தற்போது லெபனானில் இருக்கின்றார். லெபனானுக்கான ஐக்கிய நாடுகள் இடைக்கால படையின் பதவிக்காலம் அதன் சமீபத்திய நீட்டிப்பை தொடர்ந்து 2026 ஆண்டின் இறுதியில் முடிவடைய உள்ளது. அதன் பிறகு 2027 ஆண்டு முழுவதும் படிப்படியாக படைகள் வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனானுக்கான ஐக்கிய நாடுகள் இடைக்கால படை வெளியேறும் போது தெற்கில் அதிகார வெற்றிடம் ஏற்படுமா என்பதும், அரசு சாரா அமைப்புகளும் ஆயுதங்களும் மீண்டும் திரும்புவதை தடுக்க அந்த பகுதிகளுக்குள் நுழைய லெபனான் அரசாங்கத்திற்கு போதுமான திறன் இருக்குமா என்பதுமே முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் லெபனான் ஆயுத படைகளுடன் இணைந்து ஒரு இருதரப்பு ஐரோப்பிய படையின் ஒரு பகுதியாக படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் அதன் விவரங்கள் இன்னும் தெளிவாக இல்லை. போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த நடவடிக்கைகள் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைதல், அதன் உறுப்பினர்களை லிட்டானி நதிக்கு வடக்கே திரும்ப பெறுதல் மற்றும் இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்களை அவர்களின் வீடுகளுக்கு திரும்பச் செய்தல் ஆகியவை அடங்கும். தற்போதைக்கு தாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்றும், ஆயுதங்களை களைதல் செயல்முறை நிறைவடையும் வரை இடம்பெயர்ந்த அந்த மக்கள் திரும்ப முடியாது என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. இதேவேளை அமெரிக்கா ஈரான் மோதலும் இஸ்ரேல் லெபனான் மோதலும் தனித்தனியாக தோன்றினாலும் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கு முக்கிய ஆதரவாளராக உள்ளது. எனவே அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதட்டம் அதிகரித்தால் அதன் தாக்கம் லெபனானிலும் பிரதிபலிக்கக்கூடும். அதேபோல் லெபனான் எல்லையில் பெரிய அளவிலான போர் வெடித்தால் அது அமெரிக்கா ஈரான் உறவுகளையும் மேலும் மோசமாக்கக்கூடும். இதுவே சர்வதேச சமூகம் அதிக கவலையுடன் கவனித்து வரும் முக்கிய காரணமாகும். மொத்தத்தில் பார்க்கும்போது மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு ஆபத்தான திருப்புமுனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்தமும் பல கேள்விக்குறிகளுடன் தொடர்கின்றது. ஒருபுறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, மறுபுறம் ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் எல்லை மோதல்கள் தொடர்கின்றன. இதனால் பிராந்திய அமைதி இன்னும் உறுதியாகவில்லை. ஹிஸ்புல்லாவின் எதிர்காலம், லெபனானின் தெற்கு பகுதிகளின் பாதுகாப்பு, ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையின் பங்கு, ஹோர்முஸ் ஜலசந்தியின் நிலைமை மற்றும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளின் முடிவு ஆகியவை அடுத்த சில வாரங்களில் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சங்களாக உள்ளன. மேலும் இந்த நெருக்கடி மத்திய கிழக்கை மட்டுமல்ல, உலக எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நடைமுறையில் வெற்றியடையுமா அல்லது புதிய மோதல்களுக்கு வழிவகுக்குமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.